ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்போ தான் கார்டு கொடுப்பாங்க? ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி சலிச்சு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. இனி நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்க வேணாம். இது விஷயமா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஊரில் ரேஷன் கார்டு நடந்து வெறும் மல்லிகை சாமான் மட்டும் வாங்குறது இல்லைங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாள அட்டை. வருஷம் அரசாங்கம் கொடுக்குற பொங்கல் பரிசு வாங்குறதா இருந்தாலும் சரி, எதிர்பாராத விதமாக வரக்கூடிய புயல், வெள்ளம் மாதிரியான நேரங்களில் பேரிடர் நிவாரணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகை திட்டம், இது மாதிரி நிறைய திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு மூலமாக தான் கொடுக்குறாங்க. ரேஷன் கார்டு இருந்தால் தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக பல அரசு நலத்திட்டங்கள் நமக்கு சேரணும்னா ரேஷன் கார்டு ரொம்பவே கட்டாயம். ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, தனி கொடுத்தனம் போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கார்டு கைக்கு வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்கவும் சுமார் 4 லட்சம் ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்லாம் பெண்டிங்கில், அதாவது நிலுவையில் இருக்குதா சொல்கிறாங்க. அப்ளை பண்ண லட்சக்கணக்கான மக்கள் கார்டு இல்லாமல் மானிய விலையில் கிடைக்கின்ற அரிசி, பருப்பு, சர்க்கரை வாங்க முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டு வராங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்க புதிய தாவேக அரசு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. புதிய தாவேக அரசுடைய உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க திரு வெங்கட்ராமன் பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாரிகளுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. நேற்று தான் அவர் இந்த உணவு வழங்கல் துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு அதிரடியான ஆய்வு நடத்தியிருக்காரு. அப்போ அதிகாரிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான சில உத்தரவுகள் போட்டிருக்காராம். அதாவது தமிழ்நாட்டில் பெண்டிங்கில் இருக்கிற அந்த 4 லட்சம் ரேஷன் கார்டு அப்ளிகேஷன்ஸை உடனே செக் பண்ணி தகுதியான எல்லாருக்கும் அடுத்த 1 இல்லை 2 மாதத்துக்குள்ள புது ரேஷன் அட்டை விரைவாக விநியோகம் செஞ்சு முடிக்கணும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. வெறும் புது கார்டு கொடுக்கறதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கடைகளும் கரெக்டான நேரத்துக்கு திறக்கப்படுதான்ட்டு கண்காணிக்கணும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்கின்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் தரமானதாக இருக்கான்ட்டு அதிகாரிகள் கண்டிப்பாக உறுதி செய்யணும்ட்டு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அரசாங்கத்தோட இந்த அதிரடி உத்தரவால் புது கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருக்க லட்சக்கணக்கான மக்கள் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லலாம். கூடி சீக்கிரமே உங்கள் கைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துடும். சரி நண்பர்களே, ரேஷன் கடைகளில் இன்னும் வேறு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. பொருட்கள் தரம் எப்படி இருக்குது, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.